படிச்சிருக்க பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இல்ல. ஒரு காமன் சென்ஸ் மாதிரி இல்ல, ஒரு பேசிக் ரீசார்ஜ் பண்றது கூட அவளுக்கு தெரியாது. ரைட். இப்போ பேசிக் அப்படிங்கிறதுல எல்லாமே வரும் இல்லையா? நான் குமார் அவசரப்பட்டிய அவங்க சமைக்கும் போதே பாதி சாப்பிட்டு தான் சார் தெம்பா தான் சார் இதுதான் மட்டன் இருப்பாங்க. தட்டுறது. இதுதான் எக்ஸாக்ட்டா மட்டன் தட்டு. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலகாரமா இருக்குதா? சுயமரியாதையை விட்டுனோம், அப்படி ஒரு அவசியம் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் இவருக்காக வைப்பேன். அது சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாருன்னா, கேவலமா இருக்கு. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க சார். குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் சொல்லுவேன், ஏங்க நான் போடுறேன், நீ பாஸ் ஆக மாட்ட, போடாத. வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்கிறேன், விளங்குமாடா? 2 விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கணும். ஒன்று வந்து ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லி அந்த எண்ணத்தை ஏற்படுத்தினதுக்கு. ரொம்ப ஆடக்கூடாதுப்பா, ஆடினா தான் கதி. வேணாம், இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்தது, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. படிச்சிருக்க பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இல்ல. ஒரு காமன் சென்ஸ் மாதிரி இல்ல, ஒரு பேசிக் ரீசார்ஜ் பண்றது கூட அவளுக்கு தெரியாது. ரைட். இப்போ பேசிக் அப்படிங்கிறதுல எல்லாமே வரும் இல்லையா? நான் குமார் அவசரப்பட்டிய நம்ம செக் பண்ணலாமே. இதை ஒரு டேபிள் எடுத்துட்டு வாங்க. பேசிக் நாலேஜ்ங்கிறது ரீசார்ஜ் பண்றது மட்டும் கிடையாது இல்லையா? சிட். ஒண்ணுமே வேண்டாம், இதெல்லாம் என்னென்ன பருப்புன்னு சொன்னா போதும். இன்னைக்கு தான் முதல் முறையா பாக்குறேன். பச்சை பயிறு பச்சை கலரா இருக்கனால பச்சை பயிர்னு வச்சுக்கலாமா? இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். உளுத்தம் பருப்பு. சத்தம்னால தோரம் பருப்பு. நீங்க இது என்ன பருப்பு? துவரம் பருப்புன்னு நினைக்கிறேன். இல்ல வச்சிருக்க அம்புட்டுமே தோரம் பருப்பா என்ன? எனக்கு தெரிஞ்ச துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாசி பருப்பு. இது என்ன பருப்பு? காமன் சென்ஸ் இல்லாதவங்கள்ட்ட மைக் கொடுங்க. பாசி பருப்பு, பச்சை பயிறு, கடலை பருப்பு. இப்போ அதிக முறை நீங்க ரீசார்ஜ் பண்றீங்களா, அதிக முறை உளுந்து பயன்படுத்துறீங்களா? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. போயா சொல்றேன். சாப்பிட்றதுக்கு அதான். அப்ப ரீசார்ஜ் பண்றது தெரிஞ்சிருக்கணுமா, உளுந்து என்ன உளுந்துன்னு தெரிஞ்சிருக்கணுமா? எனக்கு கேள்வியே தெரியாது. நான் யாரு வெறும் டுபாக்கூர். உங்களுக்கு விஜய் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. முடிக்காது, அஜித் ஃபேன். அவங்க சமைக்கும் போதே பாதி சாப்பிட்டு தான் சார் தெம்பா தான் சார் இதுதான் மட்டன் இருப்பாங்க. தட்டுறது. இதுதான் எக்ஸாக்ட்டா மட்டன் தட்டு. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலகாரமா இருக்குதா? சுயமரியாதையை விட்டுனோம், அப்படி ஒரு அவசியம் எனக்கு தேவையில்லை. உங்க அம்மா அப்படி செய்வாங்களா? பாதி சமைச்சே அம்மாவும் செய்வாங்க, என் ஒய்ஃபும். சமைக்கல எங்க அம்மா பாதி சாப்பிட்டுவாங்க. சொல்லுங்க. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. போயா சொல்றேன். போ. சொல்லு. நீ தான் துடுப்புக்காரன். ரொம்ப குஷியோ? அவங்க அம்மா அங்கதான் இருக்காங்க. எங்க அம்மா வாங்க. சமைக்கலே பாதி சாப்பிட்டுருவீங்கங்கறாப்ல. போய் சொல்றா. போய் சொல்றான். பொய். என்னடா ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய் நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்ல. என்ன பண்ணணும் போய் சொல்ற பிள்ளைய? மன்னிச்சு விட்டுலாம். மன்னிச்சு விட்டுறலாம். இதனாலதான் அவங்க இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க இதை. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. அஜித் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. முடியாது, நான் விஜய் ஃபேன். ஸோ நான் இவருக்காக வைப்பேன். அது சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாருன்னா, கேவலமா இருக்கு மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்து நாய்க்கு ஊத்தாத, குழி தோண்டி புதைச்சிரு, அது சாப்பிட்டா அது செத்துரும் அப்படின்னு. எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். இந்த வெட்டி அதிகாரம் வீராப்பு பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். அவங்க நல்லா பண்ணியிருக்கும் போது நான் நல்லா பண்ணியிருக்கேன், அதை இந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க. நல்லா இல்லாத மட்டும் தான் சொல்றாங்க. அது அம்மாட்ட சொல்லியிருக்கீங்களா? கரெக்டா கட்டுவிட்டா. நீ வைக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல, என் மனைவி வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லியிருக்கேன் சார். என்ன சொன்னீங்க அம்மாட்ட? அப்படியே சொல்லுங்க. ரொம்ப நோண்டி கேள்வி கேட்காதீங்கப்பா. ஜெயிச்சு வச்ச மட்டன் குழம்பு உன்னோட மட்டன் குழம்பு நல்லா இருந்ததுமான்னு சொல்லுங்க. போய் பேசாத. எப்படி சொல்லக்கூடாது. என்னமா குழம்பு வச்சிருக்க? என் பொண்டாட்டி எப்படி வைப்பா தெரியுமா? கீழே கூட கொட்டிடாத, நாய் சாப்பிட்டு செத்துரும். மண்ணுக்குள்ள ஊத்தி புதைச்சு வை. நிறைய போறான்டா. ஏன் இது அம்மாட்ட சொல்லல? அவங்க சொன்ன மாதிரி சொன்னா மறுநாள் அவங்க சாப்பாடு போட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. உங்களுக்கு விஜய் அஜித்தை பிடிக்கும்னா இந்த வீடியோஸ்க்கு லைக்ஸ் போடுங்க. முடியாது, நான் விக்ரம் ஃபேன். என்ன நீங்கள் விளையாட்டாக சொல்வதை சீரியஸாக எடுத்துக்கொள்கிறார்கள்? நல்லா பசியில சாப்பிட்டுட்டு இருக்கப்போ எங்க ஊட்டி விடுங்க. போயாங்கிட்டு சாப்பிட முடியா? போயா போங்க சாப்பிடுங்க. சாப்பிட வேணாமாயா? சாப்பிடுங்கண்ணே. நான் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறேன், சும்மா என்னையா ஊட்டி விடுன்னு கேட்டுட்டு இருக்கேன். நான் அப்படி சொல்லுவேன். கடுப்பேத்துறார் மயிலாட். ரொம்ப ரேரா கேட்பேன் சார். எப்படியோ ஒரு 5 மந்த்துக்கு ஒன்ஸ் அப்படிதான் கேட்டிருக்கேன், ஊட்டி விடுங்க. இல்ல தம்பி, என்ன சொல்றேன்? சாப்பிடுறப்ப ஒரு மனுஷன் இப்படி சாப்பிட போறப்ப பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? மன்னிச்சிருக்கேன். 2 நாளுக்கு முன்னாடி கூட ஊட்டி விட்டேன் சார். 5 மந்த்தா? மாட்டிக்கிட்ட பங்கு. உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவை பிடிக்கும்னா இந்த வீடியோஸ்க்கு லைக்ஸ் போடுங்க. பிடிக்காது, அடிக்கடி விட்டு இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க சார். குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் சொல்லுவேன், ஏங்க நான் போடுறேன், நீ பாஸ் ஆக மாட்ட, போடாத. வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்கிறேன், விளங்குமாடா? ஏன் படிக்க விரும்புகிற மனைவியை உனக்கு பாஸ் ஆக முடியாதுன்னு சொல்றீங்க? சார் எக்ஸாமுங்க அப்ளை பண்றாங்க சார். வீட்டில் படிக்கணும்ல, வாங்கி படிக்கணும்ல, அதெல்லாம் படிக்க.
உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? டிகிரி படிக்குள்ள எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அரியர் இருந்துச்சு, குழந்தை பிறந்தனால நான் காலேஜுக்கே போகல. அதை அடிக்கடி சொல்லி காட்டுவாரு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டேன், ஒரே ஒரு சப்ஜெக்ட் அதுல அரியர் இருந்துச்சு. நான் போயிருந்தா பாஸ் ஆயிருந்திருப்பேன், போல, அதனால ஃபெயில் ஆயிட்டேன். என்ன கூட சொல்ல பாக்குறாங்க, நடக்காதா? என்ன பண்ணா நீங்க பாஸ் பண்ண முடியும்? நான் பாஸ் ஆயிட்டேன் சார். பாஸ் ஆயிட்டீங்க? பாஸ் ஆயிட்டேன் 94%. 94%. நீங்க அதை அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கலாம் இல்லையா உங்களால முடியும்னு? நிறைய வாட்டி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன், அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. அவங்க படிச்சு ஒரு பிலிட் படிச்சு அதுக்கப்புறம் எம்ஃபில்லாம் ஏதோ படிச்சு ஒரு கவர்மெண்ட்ல டீச்சர் ஆயிட்டாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் தான். செத்துருவோம் சார். போலீஸ் எக்ஸாம் எழுதினாங்க சார், நான் பாஸ் ஆயிட்டேன். வேலைக்கு போக கூடாது, செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால போல. பொறாம லைட்டா ஒரு போலீஸ் கல்யாணத்தை இதோட நிறுத்திடுவேன்னு சொன்னாரு சார். உனக்கு படிக்க தெரியாதுன்னு வேற சொல்லி பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? போலீஸ் வேலை கஷ்டமா எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க. போலீஸ் வேலை கஷ்டம், இங்கிலீஷ் லிட்டரேச்சர் கஷ்டம். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்க? இதை கேட்குறப்ப எப்படி இருக்கு? உங்க பையனுக்கு படிக்க வராது, அவன் ஃபெயிலாக போயிடுவான் நான் சொன்னேன்னா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? வரும்ல. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் சார். கரஸ்ல கூட இப்ப பிஏ இங்கிலீஷ் போட்டாங்க சார், போட்டு படிச்சேன். அதையே படிச்சது போதும், நீ ஒன்றும் படிக்க வேணான்ட்டு இப்ப செகண்ட் இயர் எக்ஸாம் எதனோட இந்த வருஷம் பணம் கட்டல, அவரு படிக்க வேணாம் விடு அப்படின்ட்டாரு. சார் இவன் என்ன பண்ண சார்? உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தா நீங்க அந்த எக்ஸாம் எழுதிருக்க முடியும்? 7,000 சார். 7,000 ரூபாய். 7,000 ரூபாய் தானே? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? படிக்காத ஒரு நாலேஜுக்காக நீ படிக்கணும். உன் பேருக்கு பின்னாடி அது போடுறதுக்காக மட்டும் நீ அது போட்டு பேருக்கு பின்னால போட்டுக்கிறதுக்காக கூட படிச்சா தான் என்ன? ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே? அவன் 11th 12th அடுத்த ஸ்டேஜ் போனா எனக்கு அதுக்கான நாலேஜ் வேணும், அப்பதான் நான் அவனுக்கு சொல்லி தர முடியும். இல்ல படிச்சுட்டு என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்களே? டேய் முட்டாள், ஸ்கூலுக்கு போற வயசுல ஸ்கூலுக்கு போகாம வீடு வீடா போய் மாங்காச்சி துண்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? அவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு அவங்களுக்கு முடியுமா முடியாதாங்கிறத யார் முடிவு பண்ணணும்? உள்ள ஒரு தோணுது அப்படி. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. தயவு செஞ்சு இந்த வீடியோஸ்க்கு கொஞ்சம் பார்த்து லைக்ஸ் போடுங்க கைஸ். போர் அடிக்குது, நாட் இன்ட்ரஸ்டட், பிளாக். எப்படினாலும் பிடிக்காது. இதுல என்னன்னா இத ஒரு மன்னிப்பு ரவுண்டாவே நீங்க வச்சுக்கலாம். என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. ஏதோ நம்மளுடைய அற்ப சௌகரியங்களுக்காக அவங்கள சில விஷயத்துல ரொம்ப மட்டம் தட்டிட்டு உங்களுக்கு தோணி இருக்கலாம், இருக்குதானே? சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? மாட்டினாரு மட்டும் தெரியுது நல்லா. ஓவரா உரண்டு எடுத்துட்டமே. நான் சாரியே வைக்கல அது. மனைவியின் சேலையை மறப்பது சரியா தவறு? கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா. ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது மச்சி. ரொம்ப ஆடக்கூடாதுப்பா, ஆடினா தான் கதி. அப்புறம் ரொம்ப கவனம், சேலையை மட்டும் மாத்தி எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த சாரியிலையும் நான் அவங்களை காப்பாற்ற முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. முதல்ல கரெக்டான்னு சொல்லிருங்க. கரெக்ட் சார், கரெக்ட். ஆஹா, அதை கூட அழகா புள்ளிட்டு தான் கொடுக்குறாப்ல. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? 2 விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கணும். ஒன்று வந்து ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அந்த எண்ணத்தை ஏற்படுத்தினதுக்கு. என்ன தம்பி பீலிங்கி? டீலிங். 2வது வந்து பொருளை எடுப்பியா எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்கு. சாரி கோமா. சாரி பூரி கக்கூஸ்காரி சார் எந்த புடவையுமே இதுல இல்லை சார். இதுல எந்த புடவையும் இல்லை. இது எதுலையுமே உங்க மனைவியின் புடவை இல்லை. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா இருக்கு சார், இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? ஒண்ணு இல்லாத புடவை எடுத்து கொடுக்குறாங்க, இல்லாட்டி இருக்கிற புடவை இல்லைங்கிறீங்க. சாரி சார், ஹியூமன் நேச்சர்.